கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி டி செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மணிகண்டன், ஒருவேளை இன்னைக்கு சான்றிதழ் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு செல்லும் அப்படின்னு வரும் பட்சத்தில் திரைப்படம் இந்த வாரத்திலேயே வெளியாகிறது நம்ம எதிர்பார்க்கலாமா? அது பத்தி பட தயாரிப்பு நிறுவனம் வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? பட தயாரிப்பு நிறுவனத்து வட்டாரத்துகளை பொறுத்தவரையில இந்தியாவை பொறுத்தவரையில இன்றைய தினம் தீர்ப்பு வந்தால் நாளைய தினமே கூட அவர்களால படத்தை வெளியிட்டு விட முடியும். ஆனால் இது உலகமெங்கும் பல்வேறு நாடுகள்ல வெளியாக இருப்பதனால வெளிநாடுகள்ல அவர்களுடைய மொழி திரைப்படங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ் மொழிக்கோ அல்லது வேறு நாடுடைய மொழி திரைப்படங்கள் வரும்போது அந்த பிரியாரிட்டி மாறும். அந்த அடிப்படையில இன்று இந்த திரைப்படம் வெளியாகும் என ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டு டிக்கெட்டுகள் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அளவுல உலகமெங்கும் டிக்கெட்டுகள் விற்று தீர்க்கப்பட்டிருக்கூடிய நிலையில போஸ்ட்பான்மெண்ட் காரணமாக ஓவர்சீஸ் கலெக்ஷன் பாதிக்கப்படையும். திடீரென ஒரு நாள்ல வெளிநாடுகள்ல திரைப்படத்தை வெளியிடுவது முடியாத காரியம் என டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள் அது சார்ந்த நபர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த அளவுல இந்த மாதத்துடைய இறுதியில ஒருவேளை இந்த திரைப்படம் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடியரசு தினத்தை ஒட்டி வரக்கூடிய விடுமுறை நாட்களை ஒட்டி ஜனவரி 20 to 22 வெளியானால், அதாவது இன்றைய நாள் தீர்ப்பு திரைப்படத்திற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும் என ஒருவேளை வந்தால், இதற்கான சூழல் அமைந்தால் இது போன்ற தேதிகள்ல வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணையும் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. தனி நீதிபதி தொடர்ந்து கேள்விகளை திரைப்பட தயாரிப்பு நிறுவன வாதத்தை நோக்கி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். ஜனநாயகன் திரைப்படம் இந்த 9ஆம் தேதி வெளியாகும். இந்த பொங்கலானது தளபதி பொங்கலாக இருக்க போகிறது என்று ரசிகர்கள் ஆரவாரத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்து கொண்டிருந்த நிலையில் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக படம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். உடனடியாக இந்த படத்திற்கான UA சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதி. உடனடியாக சென்சார் போர்டு தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. தங்கள் தரப்பிலிருந்து பதில் வழங்குவதற்கான அவகாசம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் அமர்வில் இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் இரு தரப்பிலும் சென்சார் போர்டு தரப்பை நோக்கியும் சரி, படக்குழு தரப்பையும் நோக்கியும் சரி, நீதிபதி தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தேதியை முடிவு செய்துவிட்டு உங்கள் விருப்பத்திற்கு நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி படக்குழுவை நோக்கி முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது ஏன்? சென்சார் சான்றிதழுக்காக காத்திருக்காமல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியும் படக்குழுவை நோக்கி தலைமை நீதிபதி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சான்றிதழ் பெறும் முன்னரே வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியையுமே கூட தற்பொழுது நீதிபதி முன்வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காதது என்பதுதான் அவர்கள் தரப்பிலிருந்த குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்ட நிலையில் இதற்கான காரணத்தையும் நீதிபதி தற்பொழுது கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் விசாரணை தற்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் தற்பொழுது அவர்களை நோக்கி முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதற்கான பதில்கள் பெறப்பட்டு இதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. ஒருவேளை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துவிட்டால் ஜனநாயகன் திரைப்படம் உடனடியாக வெளியாகுமா, அல்லது பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த வாரங்களிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ வெளியிடப்படுமா? ஒரு பிரம்மாண்ட வெளியீடாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஏனோ தானோ என்று வெளியிட முடியாது என்ற ஒரு சிக்கல் படக்குழுவிற்கு இருக்கிறது. இதனை ஒட்டியே பல்வேறு சிறிய திரைப்படங்களின் வெளியீடுமே சார்ந்திருக்கிறது என்பதால் இது இங்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனுவிற்கு சாதகமாக ஒருவேளை தீர்ப்பு வந்தால்
படம் மீண்டும் ரிவைசிங் கமிட்டிக்கு செல்லுமா? அப்படி சென்றால் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? எப்பொழுது படம் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்பது மாதிரியான கேள்விகளும் தற்பொழுது மேலோங்கி இருக்கின்றன. இதனிடையில் நடந்து வரும் இந்த விசாரணை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்விதான் நம் முன்னே பிரதானமாக இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைகிறார். மணிகண்டன், விசாரணை தற்பொழுது எந்த திசையில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. விசாரணை முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. நீதிபதிகள் தற்போது உத்தரவை பிறப்பித்து கொண்டிருக்கின்றனர். பிரதிவாதங்கள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டதற்கு பிறகாக இறுதியாக திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய ரோஹித்கி சார்பில் ஏதேனும் சேர்க்க வேண்டுமா என்பதை கேட்டிருக்கின்றனர். அதற்கு முன்பாக சிங்கிள் ஜட்ஜஸ் உடைய ஆர்டரை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், தனி நீதிபதியுடைய உத்தரவை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்பதை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கூடுதலாக நீங்கள் ஏதேனும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள் என பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேட்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில இந்த விஷயத்துல டிசம்பர் 18ஆம் தேதியே பட தயாரிப்பாளர் அந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். இதுல ப்ரொடியூசருடைய தவறு எதுவுமே இல்லை என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். நேயர்களே, தற்பொழுது ஒரு முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஎஸ் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார் தலைமை நீதிபதி. இந்த உத்தரவுக்கு தற்பொழுது தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு கேள்விகள் பட தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி நீதிபதி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. தேதியை இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணையானது வரும் ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் தெரிவிக்கிறது. பட ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு அதனையொட்டி நீதிமன்றம் செயல்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையொட்டி தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் PT செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.